ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கால்த்தால நெகட்டிவில் இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்தாங்க. பட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 மட்டும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 37 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 22,497 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 12 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 74,102 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 362 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 47,853 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 244 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 37,400 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 44,330 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 314 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 2,823 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் பார்க்கும்போது 2,001 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் தான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிஎஸ் வந்து அதுக்கு ஈக்குவலாட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட்டில் இண்டஸ்இண்ட் பேங்கை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. 656 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 27.06% கிராஷ் ஆயிருக்கு மார்க்கெட்டில். இன்றைக்கி ஒரே நாளில் மார்க்கெட் கேப்லேஷன் கிட்டத்தட்ட 19,500 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்லேஷன் வைப் அவுட்டு இண்டஸ்இண்ட் பேங்கில். ரீசன் எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கிளியராக அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த பேங்கோட சேர்மேன் அசோக் ஹிந்துஜா அவர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காருன்னா, தேவைப்பட்டால் கேபிட்டல் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். இண்டஸ்இண்ட் பேங்கில் வந்து கேபிட்டல் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன்னா 1,500 crores to 1,600 crores வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோவில் வந்து நெட் அதனால வந்து அதில் வந்து டிஸ்கிரம்சன்சிஸ் நடந்ததுனால போர்ட்ஃபோலியோ அடி வாங்கியிருக்குது. குறிப்பாட்டு நெட்ஒர்க் குறைஞ்சிருக்கு. இதனால ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு 1,500 கோடி அடி வாங்கும்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு $2 பில்லியன் மேலே மார்க்கெட் கேப்லேஷன் வைப் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேலே வைப் அவுட், 6,500 கோடி கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல மட்டும் வைப் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் இல்லாமல் அதோட குரூப் கம்பெனிஸாக இருக்கிற அசோக் லைலாண்ட், அடுத்து வந்து ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் கம்பெனிஸ், நெக்ஸ்ட் பார்க்கும்போது கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ், இதில் அசோக் லைலாண்ட் இன்னைக்கு 3% வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 200 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் ஆச்சு. ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் 3% அதுவும் காலியே 500 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. ஜிஓசிஎல் கார்பரேஷன் அதுவும் 3% அடி வாங்கி 281 ரூபாவில் க்ளோஸ் ஆச்சு. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ் அது மட்டும் தான் 2.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகி 1,216 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்லேஷன் இன்னைக்கு மட்டுமே 21,000 கோடி வைப் அவுட் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கோட சிஇஓ சுமந்த் கத்பாலியா இவர் என்ன சொல்கிறாருன்னா, பேங்க் வந்து மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டர்ஸில் வந்து லாஸை ஃபேஸ் பண்ணாலும் Q4 வந்து ப்ராஃபிட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அது போக எல்ஐசிக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அடி விழுந்ததில் பயங்கர அடி எல்ஐசிக்கும் விழுந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 27% கிட்ட கிராஷ் ஆனதுனால எல்ஐசியோட ஹோல்டிங்ஸு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் டியூஸ்டே வரைக்கும் 2,504 கோடியாக இருந்தது. இன்னைக்கு அது எந்த ரேஞ்சுக்கு போயிருக்குன்னா 894 கோடிக்கு போயிருக்கு. அதாவது 2,504 கோடி வேல்யூக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல எல்ஐசி வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா 894 கோடி பேருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து எல்ஐசிக்கும் இண்டஸ்இண்ட் பேங்க் விழுந்ததுனால அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நான் அன்னைக்கு 10 ஷேர் வாங்கினேன். ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் 700 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது போய் வாங்கியிருக்கீங்க. நம்ம வந்து 900 இருக்கும்போதே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ 700 ரூபா வந்திருக்கும் போது ஆப்போசிட்டே கொஞ்சம் 10 ஷேர் நான் வாங்கினேன். ஸோ அதில் எந்த தந்திரமும் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அது கன்சிடர் பண்ண போய் டோட்டலாட்டு எனக்கு இன்றைக்கி ஒரு 5 ஷேர் வாங்கினேன். அதில் 2 வந்து இந்த ஸ்மால் மைக்ரோ கேப் கம்பெனிஸ். அது வந்து நீங்கள் கேட்குறீங்க ஏன் வாங்குறீங்கன்ட்டு. நான் வந்து ஃபண்டு வந்து மிச்சம் வரும் 40 ரூபா 30 ரூபா வரும்போது இந்த குவான்டிட்டி 30 40 100 குவான்டிட்டின்னு வாங்கி போடுவேன். மேபி ஃபியூச்சரில் வந்து இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பண்ணாமையும் போகலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அது பாசிட்டிவில் தான் போகும், பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிலாம் பெட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி மட்டுமே எனக்கு 10,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 741 rupees இன்னைக்கு வந்து லாஸ்ட்டில் தான் எனக்கு காட்டியிருக்குது. பட் லாங் டேர்மில் இதெல்லாம் நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நெக்ஸ்ட் எஸ் பேங்க் மாதிரி மாறிடுமோ அப்படின்னு சொல்லி. அந்த ரேஞ்சுக்கெலாம் போகாது. பட் எஸ் பேங்கோட மார்க்கெட் கேப்லேஷன் இண்டஸ்இண்ட் பேங்குக்கு இன்னைக்கு வைப் அவுட் ஆயிடுச்சு. இண்டஸ்இண்ட் பேங்கோட மார்க்கெட் கேப்லேஷன் 51.10,000 crores இருக்குது. அதே இது எஸ் பேங்குக்கு 51.33,000 crores இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ் பேங்கோட ப்ரைஸ் வந்து அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 16 ரூபா இருந்தாலும் அவங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். பட் இண்டஸ்இண்ட் பேங்குக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு குவான்டிட்டி வந்து குறைவாக இருக்கும், அவங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். எஸ் பேங்கோட மார்க்கெட் கேப்லேஷனை விட இண்டஸ்இண்ட் பேங்கோட மார்க்கெட் கேப்லேஷன் கீழே வந்துடுச்சு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் என்னோட கருத்து ஒரு 2 to 3 quarters பொறுமையாக இருக்கணும்.
அதனால தான் நான் தைரியமாட்டு உள்ளே போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர் ஹிந்துஜா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து தேவைப்பட்டால் கேபிட்டல் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறோன்னு சொல்லி அவர் உறுதி கொடுக்குறாரு. ஸோ இந்த தைரியத்தில் தான் நான் இந்த வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஓன் அனாலிசிஸ் இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி க்ளீனாக பண்ணிட்டு போகிறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா 1657 ரூபா இருக்குது ஷேர் ப்ரைஸு. கிட்டத்தட்ட 34 டைம்ஸ் கிட்ட ஏர்னிங்ஸில் இருக்குது பி ரேஷியோ பார்க்கும்போது. இப்போதைக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் ஆக்சுவலி இன்றைக்கி சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா 3% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. கடைசியில் ஒரு 2.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்குறாங்க. ஏன்னா நேற்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூஎஸ்ஐ சேர்ந்த ஒரு பயோடெக் கம்பெனி, நாஸ்டாக் லிஸ்டட் கம்பெனி செக் பாயிண்ட் தெரபெட்டிக்ஸ், இதை வந்து ஒரு $355 மில்லியன் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க 3000 கோடி வேல்யூவேஷனில். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜஸ் வந்து பைக்கால் கொடுத்தாங்க. அதில் ஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து இந்த ஷேர் வந்து 1895 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி பைக்கால் கொடுக்குறாங்க. மோட்டிலால் ஓஸ்வால், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அவங்களாம் வந்து 1950 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இதில் வந்து இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா வேல்யூஷன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பி ரேஷியோ சன்ஃபார்மால் 34 டைம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே, அதாவது டியூஸ்டே வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. சாரி, மண்டே நினைக்கிறேன். மண்டே வந்து அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பொழந்து எடுத்துட்டாங்க. இதில் ஆப்பிள் மட்டுமே கிட்டத்தட்ட $174 பில்லியன் மார்க்கெட் கேப்லேஷன் ஒன் டேயில் வைப் அவுட் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட அவங்களோட பிக்கஸ்ட் கம்பெனிஸாக இருக்கிற நாஸ்டாக், அதாவது அமெரிக்கன் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற கிட்டத்தட்ட 7 பிக்கஸ்ட் கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்லேஷன் மண்டே மட்டும் $750 பில்லியன் வந்து வைப் அவுட் ஆயிருக்கு. இதில் மைக்ரோசாஃப்ட், கூகுள், NVIDIA இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்லேஷன்லாம் வைப் அவுட் ஆயிருக்கு. 2022 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒஸ்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கோட நெட்வொர்த் வந்து டிசம்பர் டைமில் ட்ரம்ப் வந்து பவருக்கு வந்த சமயத்தில் பீக் லெவல் டச் பண்ணிச்சு. $486 பில்லியன் அவரோட நெட்வொர்த் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெட்வொர்த் வந்து $148 பில்லியன் வரைக்கும் அந்த நெட்வொர்த் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்டே மட்டும் $29 பில்லியன் வந்து இறங்கியிருக்குது. ஸோ பீக் லெவல் வந்து பார்க்கும்போது $148 பில்லியன் அடி வாங்கியிருக்குது. $486 பில்லியன் பீக் லெவல், அதுலேருந்து மட்டும் $148 பில்லியன் காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எலன் மஸ்கோட நெட்வொர்க் இவ்வளோ ரேஞ்சுக்கு வந்து அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஓஎன்ஜிசியும் என்டிபிசியும் ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் பிஸ்னஸ் வந்து க்ரீன் எனர்ஜி செக்மெண்ட்டில் இருக்கிற அயனா ரினோபிள் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 19,500 கோடிக்கு இந்த அக்யூசியேஷன். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த அக்யூசியேஷனுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஜாயின்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா என்டிபிசி க்ரீன் எனர்ஜியும் ஓஎன்ஜிசி க்ரீன் எனர்ஜியும் 50:50 அந்த பேசிஸில் ஜாயின்ட் வெஞ்சர் ரன் பண்ணுறாங்க. அந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து தான் அந்த அயனா ரினோபிள் பவர் லிமிடெட் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எல்ஐசி கொடுத்த அப்டேட்டு. ஸோ எல்ஐசியில் என்ன அப்டேட் வந்துருக்குன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து எல்ஐசியில் ஒரு 2 to 3% ஆஃப் த ஸ்டேக் வந்து டைல்யூட் பண்ண போகிறாங்க. அந்த பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நார்ம்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கு வேண்டி கவர்மெண்ட் வந்து 2 to 3% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங்கை வந்து டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. 2027 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் நார்ம்ஸை வந்து நாங்கள் அட்டைன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல வந்து அந்த ஆர்டிக்கில் விளக்கம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்ல நிறைய பேர் சொல்கிறீங்க இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 400 450 ரேஞ்ச் வந்து இந்த மாதத்துலேயே வந்துடும். ஸோ ஏன் நீங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் இப்போவே போய் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வராமையும் போகலாம். அது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் நம்ம வந்து ஒரு லெவலில் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அதுலேருந்து 1-2 யூஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அதை தான் நான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜொமேட்டோ ஆக்சுவலி இன்னைக்கு 200 அப்படிங்கிற லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. கிட்டத்தட்ட 4 கன்சிக்யூட்டிவ் செஷனில் வந்து 12% மேலே கிராக் ஆகிருக்கு. 208 ரூபாவில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அந்த ஸ்டாக் வந்து ஆட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக தான் ஆட் ஆச்சு. ஸோ மேபி இப்போ மார்க்கெட் கேப்லேஷன் 2 lakh crore கீழே வந்து வைப் அவுட் ஆயிருக்குது. 1.89 lakh crore இருக்குது இவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி இதே ட்ரெண்டில் அடி வாங்கினாங்கன்னா உடனே இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி போட்டுருவாங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேருந்து. ஸோ ஓவர்லாட்டு இப்போ தான் ரீசெண்டாக அவங்க எட்டர்னல் அப்படிங்கிற நேமில் வந்து அவங்களோட பிராண்ட் நேமை வந்து மாற்றினாங்க. ஸோ பட் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க போல் தெரியுது ஜொமேட்டோ. நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் ஒருவேளை அடி வாங்கி ஏதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து சொதப்புச்சு அப்படின்னா அவங்க வந்து இண்டெக்ஸ்லேருந்து அவுட் பண்ணிடுவாங்க, வேறு கம்பெனி ஆட் பண்ணுவாங்க. பிபிசிஎல் பிரிட்டானியா வெளியே தூக்கி போட்டுட்டு இப்போ தான் இவங்கள கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் இவங்க சொதப்புனாங்கன்னா இவங்களே அவுட் பண்ணிடுவாங்க. டாடா டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட் இவங்க லீடர்ஷிப் சேஞ்சஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா குளோபல் கிளைண்ட் என்கேஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேண்டி லீடர்ஷிப் சேஞ்ச் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டாடா டெக்னாலஜிஸில். டாடா டெக்னாலஜிஸும் அதே மாதிரி டாடா எலிக்ஸி இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் வரல.
Godrej Agrovet கொடுத்த அப்டேட்டு இவங்க ஒரு 48.06% ஆஃப் த ஸ்டேக் வந்து க்ரீம்லைன் டைரி ப்ராடக்ட்ஸில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது மூலமாட்டு இது இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக மாறிடும்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. 930 கோடிக்கு அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் ப்ரொமோட்டர் குரூப் பார்த்தீங்கன்னா பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் இந்த க்ரீம்லைன் டைரி ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் கூட 47.38% ஆஃப் த ஸ்டேக் வந்து ப்ரொமோட்டர் குரூப் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த அக்யூசியேஷனுக்கு முன்னாடியே Godrej Agrovet வந்து அந்த க்ரீம்லைன் கம்பெனியில் 51.94% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த அக்யூசியேஷன் வந்து செப்டம்பர் 30, 2025 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் நாங்கள் அக்யூசியேஷன் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. அக்யூசியேஷனுக்கு அப்புறம் இது வந்து அதோட ஹோலி ஓன் சப்சிடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து Godrej Agrovet கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் டேட்டா வந்துருக்குது. ப்ரீமியம் கிட்டத்தட்ட 11% ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 22% டிக்ரீஸ் ஆயிருக்கு ஃபெப்ரவரியில். சிங்கிள் ப்ரீமியம் 26% ட்ராப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் SBI லைஃப் இன்சூரன்ஸு இவங்களோட டோட்டல் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 18% இயர் பேசிஸில் ட்ராப் ஆயிருக்கு. இண்டிவிஜுவல் நான் சிங்கிள் ப்ரீமியம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. HDFC லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்கும்போது ப்ரீமியம் வந்து 23.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேசிஸில். பட் சிங்கிள் ப்ரீமியம் வந்து பார்க்கும்போது 52% இருக்குன்னு சொல்கிறாங்க. 56% இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிங்கிள் ப்ரீமியம் வந்து அவங்களோட டோட்டல் ப்ரீமியத்தில் 52% இருக்குது. பட் அதோட க்ரோத் வந்து ஃபெப்ரவரியில் 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இண்டிவிஜுவல் நான் சிங்கிள் ப்ரீமியம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ICICI Prudential லைஃப் இவங்களுக்கு 5.3% க்ரோத் ப்ரீமியமு. இதில் இண்டிவிஜுவல் நான் சிங்கிள் ப்ரீமியம் 13% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவரால் ஆட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் LIC தான் கொஞ்சம் போராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது SBI லைஃப் இன்சூரன்ஸ் ஆக்சுவலி லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குது. ஓவரால் ஆட்டு இது எல்லா கம்பெனிஸுமே மென்ஷன் பண்ணி ஃபெப்ரவரி டேட்டா கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SBI வந்து ஒரு அப்டேட் சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த டெக்னிக்கல் இஷ்யூ UPI அடுத்தது மொபைல் பேங்கிங் இதில் எல்லாமே டெக்னிக்கல் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ரீசெண்டாட்டு வந்து எனக்கு SBI அக்கௌண்ட் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா SBIயில் ஏதோ நெட் பேங்கிங் ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். அப்போ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் இதே தான் சொன்னாங்க. அந்த பேங்க்கில் வேலை பார்க்கவங்களும் ஆக்சுவலி சர்வர் டவுனாக இருக்குது. சம்டைம்ஸ் நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சர்வர் டவுனாக இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ATMே ஒர்க் ஆகாமல் இருக்கும். SBI பேங்க்ல உள்ள ATMs எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ சொல்கிறாங்க இது வந்து சர்வர் டவுன் ஆயிருக்கு, டெக்னிக்கல் இஷ்யூ UPI நெட் பேங்கிங்கில் ஃபேஸ் பண்ணுறோன்னு சொல்லி SBI தரப்பில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் சொல்யூஷன் ப்ரொவைடர் கம்பெனியாக இருக்கிற Exotel இவங்க வந்து JSW MG மோட்டார்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அந்த கொலாபரேஷன் எதுக்குன்னு பார்க்கும்போது கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் அண்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இது சம்மந்தமாட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் நம்பர்ஸ் கால் மானிட்டரிங் இது எல்லாமே இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. JSW MG மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்தில் வந்து நல்லா இருந்துச்சு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு 22% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி 20% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Yamaha வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் மோட்டார் சைக்கிளை வந்து 150cc கேட்டகரியில் வந்து 1.45 லேக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நிறைய டெக்னாலஜி வேரியண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் மோட்டார் சைக்கிள் 150cc கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க Yamaha. அடுத்து ரொம்ப நாளாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஸ்டார்லிங்க் அவங்க ஒரு வழியாட்டு உள்ளே வராங்க. பாரதி ஏர்டெல் கூட பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க SpaceX மூலமாட்டு. ஸோ இந்தியாவில் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொண்டு வரதுக்கு இது வந்து ஜியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு பெரிய ப்ரெஷரை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஸ்பேஸஸ் கூட வந்து இவங்க அக்ரிமெண்ட் போட்டு ஸ்டார்லிங்கை வந்து உள்ளே கொண்டு வராங்க ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்கு. ஏர்டெலுக்கும் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கும், ஸ்டார்லிங்க்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் ஜியோக்கு இது என்ன மாதிரி க்ரியேட் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸும் மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் பேஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் க்ளோசிங் வந்து கொஞ்சம் பரவலாமல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி TCS வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ், டெக் மஹிந்திரா ஃப்ளாட் நெகட்டிவ், டெக் மஹிந்திராவும் ஃப்ளாட் நெகட்டிவ், விப்ரோ ஃப்ளாட் நெகட்டிவ், HL டெக்னாலஜிஸ் வந்து 1% பாசிட்டிவ், இன்ஃபோசிஸ் 1.5% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்குது. இது போக எம்ஃபோசிஸ் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிக்கில் வந்து கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் எல்லாமே 5% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெசிப்ரோக்கல் டேரிஃபு நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் எக்ஸ்போர்ட், அதாவது ஏப்ரலில் வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸோட ட்ரேட் பாலிசி இதெல்லாமே மென்ஷன் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த செக்டாரில் வந்து செல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேசிஸில் அந்த ஆர்டிகிள் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஐடி ஸ்டாக்ஸையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பதம் பார்த்துருக்கு. கடைசியில் வந்து ஓரளவு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லையும் ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்ட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.